தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னு பார்க்கும்போது, ஐஆர்ஜிசியிலிருந்து இஸ்ரேலுடைய மொசாட் உளவாளிகள் 21 பேர்த்த இன்னைக்கு வந்து தூக்கில போட்டிருக்காங்க. அதுவும் உள்ளக்குள்ள இருந்தே வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈரானுக்குள்ளேயே வந்து அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்கள ரொம்ப சமீபத்திலேயே வந்து கண்டுபிடிச்ச உடனே வந்து தூக்கில போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 மாசத்துல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 100கணக்கான பேர் இஸ்ரேலுடைய ஐஆர்ஜிசிஏ உளவு பார்த்தாங்க அப்படிங்கக்கூடிய காரணத்துக்காக மட்டுமே மொசாட் உளவாளிகள் வந்து தூக்கில வந்து இடப்பட்டிருக்காங்க. 40 வருட வரலாற்றுல நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான தடவை வந்து ஈரான உளவு பார்த்து அங்க வந்து அசாசினேஷன்லாம் வந்து இஸ்ரேல் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சுலைமானி அவர்களெல்லாம் அப்படிதான் பண்ணாங்க. அங்க எந்த சயின்டிஸ்டும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல இருந்தவங்கள நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா ஆளை வச்சு தூக்குறது, தாக்குதல் நடத்துறது, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. பத்தாததுக்கு ஒரு டீமே அமைச்சாங்க ஈரான் ஒரு காலகட்டத்துல. இப்ப அந்த டீம் இல்ல. முதல்ல வந்து அமைக்கும் போது எதுக்காக அமைச்சாங்கன்னா, யார் மொசாட் உளவாளின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு டீம் அமைச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது. ஆனா அந்த மொசாட் உளவாளியை அப்ப கண்டுபிடிக்க முடியல. எப்பன்னா ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னாடியே வந்து கண்டுபிடிக்க முடியல. ஏன் நம்மளால கண்டுபிடிக்க முடியல? நம்ம நல்லா தானே டீம் அமைச்சு பாத்துட்டு இருக்கோம். அது இத்தனை நாளா வந்து பாத்துட்டு இருக்கோம். அப்ப கூட கண்டுபிடிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு இதை நம்ம செக் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இவங்க மறுபடியும் ஆட்களை வச்சு வந்து செக் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரிஞ்சிருக்கு ஈரானுக்கு மொசாட்டுடைய ஆட்கள் யாருன்னு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த டீமே வந்து பாத்தீங்கன்னா மொசாட்டுடைய ஆட்களவா பார்த்து தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்கன்ட்டு. அந்த அளவுக்கு ஐஆர்ஜிசிக்குள்ளேயே மொசாடுடைய ஆட்கள் இருந்திருக்காங்கிறது ஒரு அதிர்ச்சியான தகவல். அதுக்கப்புறம் அதுல இருந்தவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த டீமவே ஃபுல்லா வந்து கலைச்சாங்க. இது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோசமான ஒரு நிலைமைனா, ஒரு ராணுவம் வந்து அங்க இருக்கக்கூடியவங்களை வந்து உளவு தகவல் சேகரிங்க, இஸ்ரேலு நம்மளை ஸ்பை பண்றானான்னு பாருங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல இஸ்ரேலுடைய ஸ்பையவே அதை வந்து குரூப்பா ஃபார்ம் பண்ணி அவங்களவே வந்து கண்டுபிடிக்க விட்டது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரும் பேசு பொருளாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா ஈரானுக்குள்ள அதிகமான ஆட்களை வந்து இஸ்ரேலுடைய உளவாளிகள் சுத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா 21 பேர்த்த பிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த போர் வந்துச்சு இந்த 4 மாசத்துக்கு முன்னாடி, ரமலான்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி, ரமலானுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தா அங்க ஒரே கலவரமா இருந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல என்ன சொன்னாங்கன்னா, மொசாட் உளவாளிகள் தான் உள்ள பூந்து நிறைய வந்து இந்த போராட்டத்துல வந்து கலவரத்தை ஏற்படுத்துறாங்க. பொதுமக்களுடைய போராட்டம் மாதிரி தெரியல. அங்க இருந்து நிறைய பேத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, துன்புறுத்தி இருக்காங்க, இறந்திருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் யாரையுமே அட்டாக் பண்ணல, பொதுமக்களும் யாரையுமே அட்டாக் பண்ணல. அப்புறம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்கன்னு பார்த்தா கலவரத்தை தூண்டுறதுக்காகவே வந்து மொசாட் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்லாம் வந்து அப்ப இருந்தே சொல்லிட்டு வந்தாங்க. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா 100கணக்கான பேர்த்த வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பிடிச்சிருப்பாங்க, முடிஞ்சிருக்கும்னு நினைச்சா இப்ப கூட 21 பேர்த்த பிடிக்கிற அளவுக்கு அங்க உளவாளிகள் இருக்காங்க. ஈரானை பொறுத்தளவுக்கு இஸ்ரேலுடைய உளவாளிகள் அதிகமா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. எப்படி லெபனான்ல வந்து நஸ்ருல்லா இருக்கக்கூடிய இடத்த காமிச்சு கொடுத்ததே ஒரு உளவாளியோ, அதே மாதிரி ஈரான்ல வந்து ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்த காமிச்சு கொடுத்ததும் ஒரு உளவாளி தான். அதே மாதிரி அங்க நடக்கக்கூடிய நிறைய இடத்துல சயின்டிஸ்ட் நடக்கிறது, ஐஆர்ஜிசியுடைய படை தளபதி இறந்தது, இந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உளவாளிகள் தான் வந்து செயல்பட்டு இருக்காங்க. ஆனா இன்னுமே வந்து முழுசா உளவாளிகளை அழிக்க முடியாம இருக்கிறாங்க. இப்ப கூட வந்து ஃப்ரெஷ்ஷா இவ்வளவு பேர்த்த கண்டுபிடிக்க முடியுதுன்னா இன்னும் ஈரான் வந்து அந்த ஒரு விஷயத்துல பலவீனமா இருக்கிறாங்க. உளவாளிகளே இல்லாத, அதாவது இஸ்ரேலுடைய உளவாளிகளே இல்லாத ஈரானை இவங்க கட்டமைச்சா மட்டும்தான் இஸ்ரேலுடைய தாக்குதல்ல ஈரானுடைய தலைவர்கள் இறக்குறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. ஏன்னா இஸ்ரேலுக்குள்ள எத்தனை தாக்குதல் நடந்தாலும் இறந்து போறவங்க யாருமே தலைவர்கள் கிடையாது. ஆனா ஈரானுக்குள்ள தாக்குதல் நடக்கும் போதெல்லாம் இறந்து போறவங்க தலைவர்களாக இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இது வந்து பார்த்தா ரொம்பவே ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. ஏன்னா வந்து இஸ்ரேலுடைய 21 பேர்த்த வந்து தூக்கில போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள சேர்ந்த குடும்பத்தினர் எல்லாம் கொந்தளிச்சிருக்காங்க. இது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் பின்னடைவா தான் பார்க்கப்படுது. ஏற்கனவே வந்து பார்த்தா இவங்க தோல்விக்கு மேல தோல்விதான் இப்ப வந்து தழுவி கொண்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவால சண்டை போட முடியல, கிட்டத்தட்ட வந்து சமாதானத்துக்கே போயிடலாங்கிற நிலைமையில தான் இருக்கிறாங்க. அதே சமயத்துல வந்து பார்த்தா இஸ்ரேலாலையும் இப்ப சண்டை போடுற நிலைமையில இல்ல. ஏன்னா அமெரிக்காட்டே ஆயுதம் இல்லைங்கும் போது இஸ்ரேல் போய் சண்டை போட்டாலும் போதுமான ஆயுதத்தை வந்து அமெரிக்கா கொடுக்க மாட்டாங்க. இந்த போர்லயே கிட்டத்தட்ட தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இப்ப உளவாளிகளை வேற கண்டுபிடிச்சது அப்படிங்கிறது நெத்தனியாவுக்கு இன்னும் வந்து அதிகமான அழுத்தத்தை கொடுத்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கு வந்து முக்கியமான தகவல்.